Assalamualaikum and hi everyone. Welcome to ShaziaTamilKitchen. இன்னைக்கு நம்ம மாம்பழம் யூஸ் பண்ணி மாம்பழ பாயாசம், மாம்பழ கீர் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ShaziaTamilKitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கேஷ்யூஸ் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், நல்லா வறுத்துக்க போகிறோம். கேஷ்யூஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் இப்போ நான் ஒரு 3/4 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். பாயாசம் செய்யக்கூடிய சேமியா, இது மாதிரி மெலிசாக இருக்கும், அந்த சேமியா சேர்க்குறேன். அது 3/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நார்மல் சேமியானா நீங்கள் அதை 1/2 கப் சேர்த்தா போதும். ஸோ இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சேமியாவை. இப்போ சேமியா நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ எந்த கப்பில் நம்ம சேமியா மெஷர் பண்ணமோ அதே கப் யூஸ் பண்ணி அந்த கப்பை யூஸ் பண்ணி ஒரு 4 கப்ஸ் மில்க், அதாவது அந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml. ஸோ 4 கப்னால் 1 லிட்டர் மில்க் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதே கப் யூஸ் பண்ணி ஒரு 4 கப்பு மில்க் நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ண விடலாம். சேமியாவும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி நல்லா சேமியா வெந்திருக்கணும். நல்லா குக்காயிருக்கு சேமியா. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 3/4 கப் சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்னஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் கம்மின்னா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 3/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்கு. சேர்த்துட்டு அதே கலந்து விட்டதுக்கப்புறம் இது நம்ம மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனால ஒரு 2 ட்ராப் மேங்கோ எசன்ஸ் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கீர் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதில் மாம்பழம் சேர்க்க போகிறதில்ல. இதை நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மேங்கோ பியூரே அதை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் 1 கப் மேங்கோ பல்ப் எடுத்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் தான் நான் இதை மெஷர் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஓரளவு கூல் டவுன் ஆன பிறகு நம்ம இதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வந்துருச்சு. ஸோ நம்மளோட மேங்கோ கீர் கிட்டத்தட்ட ரெடி. கார்னிஷிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே மேங்கோ பீசஸ் நம்ம அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மேங்கோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் கீரை. ஸோ நல்லா ஃபுல்லாக மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேங்கோ பீசஸ்க்கு மேலே பிஸ்டாஷியோஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் நீங்கள் ஆல்மண்ட் சேர்க்கலாம், இல்லை கிஸ்மிஸ் சேர்க்கலாம். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ShaziaTamilKitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ShaziaTamilKitchen. Thank you for watching.